நான் ஒரு விளையாட்டு பொம்மையாம் இப்படிங்கிறது பாபநாசம் சிவன் இயற்றிய பிரபலமான பாடல். அம்பிகையின் மீது ஏற்றப்பட்ட ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலுக்கும் தேனம்பாக்கத்தில் அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அழகிய சித்தர், அழகர் சித்தர் இந்த சுவாமிக்கும் நிறைய சம்பந்தம் உள்ளது. நாம் என்னவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுபோலவே இந்த சமாதி வளாகத்தில் ஒரு சிலை செய்து வேண்டிக் கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய விருப்பம் கண்டிப்பாக நிறைவேறும். இப்படிங்கிறத பல பக்தர்கள் இன்றைக்கும் அனுபவித்து கொண்டு தான் வரார்கள். சரி, எங்கே இருக்குது இந்த தேனம்பாக்கம்? இந்த தேனம்பாக்கம்ங்கிறது புதுவை பக்கத்தில் இருக்குது. வில்லியனூர் வழியாலும் இது போகலாம், எம்பாலம் அப்படிங்கிற கிராமம் வழியாகவும் இது நம்ம அணுகலாம். தமிழக புதுவை எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் குழுவிட்டு கொண்டு அனுகிரகித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மகான் யார்? ஜலஜீவ சமாதி அப்படில தாத்தா கோவில் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா சென்னையில். அதுபோலவே இந்த மகான் கிணற்றுக்குள் ஜீவசமாதி அடைந்து இன்றும் அனுகிரகம் செய்து கொண்டு வருகிறார். அழகர் சித்தர், அழகிய சித்தர் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய இந்த அற்புதமான மகான் கிட்டத்தட்ட இந்த பகுதியில் 400 ஆண்டு காலங்கள் வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த கிராமத்தில் அவர் தங்கியிருக்கும் பொழுது பக்தர்களுடைய குறைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைத்தார். அவர்களுக்கு ஏதாவது வியாதி இருந்ததுன்னு சொன்னால் திருநீர் கொடுத்து அதை தீர்த்து வைப்பார். இங்கே நாம் இவர்கிட்ட வேண்டிக்கணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான வேண்டுதல் தான். ஒரு கடிதம் மாதிரி எழுதியும் அந்த ஐயனாருடைய வாழ் மேலே அதை கட்டி வேண்டிக் கொள்ளலாம். இல்லை இந்த மகான்கிட்ட மானசீகமாகவும் வேண்டிக் கொள்ளலாம். இல்லை நம்ம ஏதாவது வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு மகிழ்ந்தோர் ஏதாவது கார் வாங்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னால், இல்லை குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு சொன்னால், நமக்கு என்னவாது வேணுமோ, இல்லை நம்ம போலீஸ் இன்டர்வியூவில் அட்டென்ட் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு இதில் போகிறோம், ஆர்மி இன்டர்வியூவில் அட்டென்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொன்னால், நமக்கு என்ன வேணுமோ, நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அதுபோல் ஒரு பொம்மையை செய்து இங்கே வைத்து விட வேண்டும். நிச்சயமாக அந்த வேண்டுதல் பலித்துவிடும். சில தாய் தந்திரர்கள்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள். பரவாயில்ல, என் மகனுக்கு ஒரு சிலை செய்து வைத்து விட்டேன், இனிமேல் நல்லா படிப்பான், என் மகளுக்கு ஒரு சிலை செய்து விட்டேன், அவளுக்கு நல்லபடியாக திருமணம் ஆகிவிடும், இப்படியெல்லாம் இங்கே இருக்கிறவர்களுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை பலித்து கொண்டுதான் இன்றும் வருகிறது. அதனால் இந்த கோவில் வளாகம் முழுக்கவும் பார்த்தோம் அப்படி சொன்னால் பொம்மைகள் நிறைந்தே காணப்படும். இந்த பொம்மைகள் நிறைந்து காணப்படக்கூடிய இந்த க்ஷேத்திரம்தான் இந்த அழகர் சித்தருடைய ஆலயம். இந்த சித்தர் கோவிலில் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை மாதத்தன்னைக்கு, தமிழ் மாதம் சித்திரை மாதத்தன்னைக்கு ஒரு நாளில், குறிப்பிட்ட நாளில் 100 நாதஸ்வரக்காரர்களும் 100 தவில் வித்வான்களும் ஒன்றே சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒரு கச்சேரி செய்து இசை அஞ்சலி போல் இந்த சித்தருக்கு அர்ப்பணம் செய்கிறார்கள். சரி, யார் இந்த அழகர் சித்தர் அப்படிங்கிற கேள்விக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த சித்தர் பெருமான் இங்கு சுற்றி கொண்டிருந்தார் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். இந்த சித்தருடைய இந்த சமாதிக்கு முன்னால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் முத்து ஐயனார் அப்படிங்கிற இந்த கிராம தேவதையுடைய ஒரு கோவில் இருக்குது. இந்த சித்தர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா, இவர் பாட்டுக்கு நடந்து கொண்டே போய் கொண்டிருப்பார், காட்டில் போய் தவம் செய்வார், மௌனத்திலேயே இருப்பார், யாரிடமும் பேச மாட்டார். சில பேர் இவர் அப்படியே அந்த கிணற்றுக்குள்ளே இறங்கி அங்கேயே தியானம் செய்துவிட்டு பல நாட்கள் அங்கேயே இருந்துவிட்டு வெளியில் வரதெல்லாம் பார்த்துருக்கார்கள். அது மட்டும் இல்லை, இவருடைய உடம்பில் பாம்பெல்லாம் அப்படியே நகர்ந்து கொண்டு வரும், அதையும் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர் ஒரு ஆலமரத்துக்கு அடியில் தான் உறங்குவாராம். நாட்களாக சில மக்கள்லாம் இவர்கள் கிராமத்தில் தங்குங்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன சொல்லுவாராம், இல்லை என்னுடைய இடம் நான் எங்கே தங்குறேனோ அன்றைக்கி அதுதான் என்னுடைய இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய்விடுவாராம். யாருக்காவது ஏதாவது கஷ்டம் வந்தது, வியாதி வந்தது, பாம்பு கடிச்செடுத்து, இல்லைனா ஏதாவது பேய் பிசாசு பிடிச்சிருக்கு இப்படிங்கிற மாதிரி நிலைமை இருந்ததுன்னு சொன்னால் இவர் கையால் திருநீர் கிடைத்த மாத்திரத்திலேயே அந்த உபாதைகள் எல்லாம் உடனே போய்விடுமாம். இவருடைய பெயர் புகழெல்லாம் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் எல்லாத்துக்குமே இப்படி பரவி கொண்டு வந்துட்டு இருந்தது. இந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னா, திங்கட்கிழமை தான் ரொம்ப விசேஷமான நாள். திங்கட்கிழமை இந்த கோவிலில் வேண்டிட்டு பொங்கல் வைத்தோம் அப்படி சொன்னால் நாம் வேண்டின்றதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கண்கூடான சத்தியம். இந்த மகான் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாளைக்கு எல்லாரையும் அழைத்து, சரி நீங்கள் எல்லாரும் வாங்கோ அப்படின்னு சொல்லி, நான் ஒரு பெரிய பூஜை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைக்கிறார். உடனே எல்லாரும் இவர் பின்னாடி வருகிறார்கள். மேல தாளத்துடன் அப்படியே இந்த மகானை பின்தொடர்கிறார்கள். இவர் எங்கே செல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கிணற்றுக்குள்ளே போகிறார். கிணத்துக்குள்ளே போய் நான் பூஜை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் கிணத்துக்குள்ளே இறங்கிடுறார். பல மணி நேரம் ஆனதற்கு பிறகும் இந்த சித்தர் பெருமான் வெளியே வரவில்லை. அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் ரொம்பவும் பயந்து விடுகிறார்கள். பயந்து விட்டு ஏன் மகான் இன்னும் வரவில்லையே அப்படின்னு சொல்லி அந்த கிணத்துக்குள்ளே குதித்து ஆள் அனுப்பி என்னாச்சு, இந்த மகானுக்கு ஏதாவது ஆயிடுத்தா அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தா அவருடைய உடல் அதற்குள் கிடைக்கவில்லை. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மகான் அந்த கிணற்றுக்குள் இறங்கிய பொழுது சில நல்ல பக்தர்களுக்கு ஒரு காட்சி, அற்புதமான காட்சி கிடைத்ததாம். என்ன காட்சி அப்படின்னால், ஒரு ஒளி, இந்த மகானோட உடம்பு ஒரு ஒளி உடம்பாக மாறி அந்த ஒளி உடம்பு கைலையம்பதியை நோக்கி செல்வதை அனைத்து பக்தர்களும் பார்த்திருக்கிறார்கள். இது சில பேருக்கு கிடைச்ச பாக்கியம் அந்த நேரத்தில். அதனால்
என்ன பண்ணுறார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த கிணற்றுக்குள்ளேயே இந்த ஜீவசமாதி இருக்குது. சரி, இந்த கிணறை மூடி விடலாம், யாரும் இங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் தினசரி தேவைக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, இது ஒரு சாணித்தியம் நிறைந்த கிணறு அப்படின்னு எண்ணி இந்த கிணற்றை மூடுவதற்கான எல்லா முயற்சிகளும் செய்கிறார்கள். அதற்காக அந்த கான்கிரீட் ஸ்லாப் போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் என்ன செய்தாலும் அது உடைந்து கொண்டே தான் வருகிறது. அது எப்போவுமே அது சாத்த முடியாத ஒரு நிலைமை வந்த காரணத்தினால என்ன நடக்கிறது அப்புறமா பார்த்தோம்னா, பனை ஓலை அதுவால் ஒரு பனை ஓலையால் ஒரு மூடி மாதிரி ஏற்படுத்தி இந்த கிணற்றின் மீது அப்படியே அதை போட்டு விடுகிறார்கள். அதனால் இந்த சித்தருடைய சமாதி மேல் அந்த பனை ஓலை சாத்தி விடுகிறார்கள். இந்த மகானை வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த தேனம்பாக்கத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டால், அந்த பொம்மை செய்து வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய நம்பிக்கைகள் எல்லாம் கண்டிப்பாக பலிக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். திங்கட்கிழமையில் என்று இந்த கோவிலில் வந்து தரிசனம் பண்ணி அன்னதானம் பண்ணோம் அப்படின்னால் ரொம்ப ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம் இந்த தேனம்பாக்கம் அழகிய சித்தர். இந்த அழகர் சித்தரை தரிசனம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சிவனும் விஷ்ணுவும் காட்சி கொடுக்கிறார்கள். அவர்களையும் நாம் கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், திருவஹீந்திரபுரம் திருவந்திபுரம் அப்படிங்கிற அற்புதமான க்ஷேத்திரம் இதற்கு மிக அருகாமையிலேயே இருக்குது. அந்த இடத்தில் சென்றோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஹயக்ரீவரை கண்டிப்பாக தரிசிக்க முடியும். அந்த ஹயக்ரீவர் பெருமானை நம்மளால் தரிசிக்க முடியும். அந்த ஹயக்ரீவர் தரிசித்தோம் அப்படின்னு சொன்னால் படிப்பு, கல்வி, செல்வம் எல்லாமே வந்து நமக்கு நல்லபடியாக கிட்டும். அந்த ஆலயத்தை தரிசித்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு பக்கத்தில் ரொம்ப அற்புதமான இன்னொரு சிவாலயம் உள்ளது. அந்த சிவாலயம் எது அப்படின்னு பார்த்தோம்னால் வாமனபுரீஸ்வரர் திருமானிக்குழி. திருமானிக்குழியில் பார்த்தோம்னு சொன்னால் திரைச்சீலை வடிவில் ருத்ரமூர்த்தி இருப்பார். அந்த திரைச்சீலை விளக்கப்பட்டு சிவபெருமானுக்கு ஆரத்தி காட்சி கிடைக்கும் எல்லாருக்கும். அந்த ரெண்டு க்ஷேத்திரங்களுமே இந்த சித்தர் சமாதிக்கு மிக அருகாமையிலேயே உள்ளது. திருவஹீந்திரபுரம் ஹயக்ரீவ மூர்த்தி இருக்கக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம். சிறிய மலை கோவில் அது. அதற்கு பக்கத்தில் இந்த கோவிலும் இருக்குது. இது தவிர வில்லியனூர் அந்த க்ஷேத்திரமும் இருக்குது. அந்த வில்லியனூர் அந்த க்ஷேத்திரத்தில் தான் வந்து மகாமகம் தொடங்கியது அப்படின்னு சொல்லி அந்த கோவிலும் மகாமகத்துக்கு மிகவும் பெயர் பெற்ற கோவில். இந்த 3 ஸ்தலங்களும் ஒரு சேர தரிசிக்க முடியும். இந்த அழகிய சித்தரை நாம் தரிசனம் செய்ய போகும் நேரத்தில் இதெல்லாம் கூட அங்கே பக்கத்துலேயே இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். இந்த பொம்மைகள் எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றுறது அப்படின்னால், இந்த மகான் அப்படியே இது பண்ணுறார், நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னா, இந்த பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்லாம் இப்பொழுது கண்டுபிடிக்கிறார்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் என்னவாக எண்ணிறோமோ அதுவாகவே நாம் ஆவோம். எத் பாவம் தத் பவதி. அதனால் இப்பொழுது பொம்மையை பண்ணுறோம் அப்படி இந்த குருவர்களும் கிடைச்சுவிட்டது அப்படின்னு சொன்னால், மனித முயற்சியுடன் சேரும் பொழுது அந்த குருவருள் அதற்கு அனுகிரகம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறுகின்றது. அப்படிங்கிறது தான் இன்று லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார்கள். தி யூனிவர்ஸ் லிசன்ஸ் டு யூ அப்படிங்கிறது தான் இப்பொழுது சொல்கிறார்கள் அல்லவா. இதெல்லாம் எவ்வளவோ ஆண்டு காலங்கள் முன்னாலேயே நம் முன்னோர்கள் எல்லாம் பின்பற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது கண்கூடான உண்மை. புதுவை ஒரு அற்புதமான சித்தர் க்ஷேத்திரம். இந்த சித்தர் க்ஷேத்திரத்துக்கு சென்று தேனம்பாக்கத்திற்கு சென்று எம்பாலத்திலிருந்து வில்லியனூரிலிருந்தோ இந்த அழகிய சித்தரை தரிசனம் செய்து அழகர் சித்தரை தரிசனம் செய்து நம் வாழ்வை மிக அழகாக்கி கொள்ள வேண்டும் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஒரு வேண்டுதலாக வைத்து கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் திருவஹீந்திரபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹயக்ரீவ மூர்த்தியின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.